என்னோட பேபிக்கு க்ரேடிங் கேப் வந்துருந்துச்சு. அது எதனால் வந்துச்சு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு அப்டேட் போடுறேன். அந்த க்ரேடிங் கேப் வந்ததுனால தலை ஃபுல்லாக தோல் உரிகிற மாதிரி அந்த மாதிரி அது தானாகவே சரி ஆகிடும் நம்ம வந்து அதை ரெகுலராக க்ளீன் பண்ண. பட் ஆனால் என்னோடய பேபிக்கு வந்து அது இன்னும் ரொம்ப அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பீடியாட்ரிஷியன் போய் பார்த்தோம். அதுக்கானது வந்து அவர் சொல்லி கிளியர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அவனுக்கு ஸ்கின்னுக்காகவுமே வந்து ஷாம்பு அண்ட் ஸ்கின்னுக்கு சோப்புக்காகவுமே வந்து வேறு ஒரு பிராண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணார். அந்த பிராண்ட் தான் இது டெர்மாடியூ அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க கேட்டப்போ டெடிபார் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயாலேருந்து டெடிபார் மாற்றணும். நெக்ஸ்ட் இப்போ என்ன சொன்னாங்க டெடிபார்லேருந்து டெர்மாடியூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக டெடிபார் மாற்றினதுக்கப்புறமேட்டும் ஸ்கேல்ப் வந்து சாஃப்டாக ஆகலை, ரஃப்பாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து டெர்மாடியூ அது கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ சொல்கிறேன். பட் ஆனால் பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 5.5 தான் இருக்கணும். பட் ஆனால் 5.5க்கு மேலே தான் இந்த சோப்போடது பார்த்தப்ப இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி பேக் சைடில் இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தப்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு இதுக்காக தான் இருந்துச்சு. மோஸ்ட்டாக நான் நிறைய ரிவ்யூஸும் பார்த்துருந்தேன். அதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றி படித்தேன். அது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம பிஹெச் லெவலை மட்டும் பார்த்து தப்பாக இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட ரிவ்யூ என்னன்ட்டு நான் சொல்கிறேன். இந்த சோப்போட இதுவும் அந்த ஷாம்போடைய ரிவ்யூவும் நான் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் உங்களோட பேபிக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அதோட நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கும் அது யூஸ் ஆகும். தேங்க்யூ.